அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி மறுபடியும் ஒரு பாயாசம் ஐட்டம் தான் நான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். அது என்ன பாயாசம்னா பயத்தம் பருப்பு பாயாசம், வெள்ளை பாயாசம், இல்லைன்னா பயிறு பாயாசம் எல்லாம் சொல்லலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: அதுக்கு பயத்தம் பருப்பு, ஜவ்வரிசி, வெல்லம், அப்புறம் தேங்காய் பால், அப்புறம் கடைசியாக போடுறதுக்காக அந்த தேங்காய் பல்லு பல்லாக வெட்டி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் நெய், ஏலக்காய் பவுடர், இவ்வளோதான் தேவையானது. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். பருப்பை போட்டு முதல்ல நல்லா வறுத்துக்கலாம். லேசாக ஒரு வாசனை வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துடணும். அது வறுபடுற நேரமே நான் இதெல்லாம் பாகு காய்ச்சிடலாம். பருப்பு வறுபடுற நேரமே வெல்லத்தை பாகு காய்ச்சிடலாம். ஜவ்வரிசியும் வேக போட்டுடலாம். அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு வறுபட்ட உடனே நம்ம அதுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி வேக விட்டுறலாம். ரொம்ப ஓவராகவும் இது வெந்துடக்கூடாது, ஏன்னா பயத்தம்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். குக்கர் திறந்து பார்த்துடலாம். கரெக்டாக வெந்துருச்சு. இனிமேல் அவ்வளோதான், எல்லாம் நம்ம ரெடியாக தேங்காய் பால் அது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோன்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணி லேசாக கொதிக்க வச்சு எடுத்துட வேண்டியதான். முதல்ல இதை ஜவ்வரிசியை ஊற்றிடலாம். ஜவ்வரிசி ஊற்றின அப்புறம் வெள்ளைப்பாகு நான் வடிகட்டி எடுத்துட்டேன். வெள்ளைப்பாகை ஊற்றிடலாம். ஏலக்காய் பவுடர், இது எல்லாம் நல்லா கலந்து வந்த உடனே கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி அதை ரொம்ப கொதிக்க விடாமல் அப்படி லேசாக சூடு பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். நல்லா சூடு வந்துருச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். பயத்தம்பருப்பை ஓவராகவும் குழைய விட்டுறக்கூடாது, கொஞ்சம் இந்த கரெக்டாக அப்படி இருக்கணும். வெல்லம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சல் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சூடு வந்துருச்சு. நான் தேங்காய் பால் முதல்ல எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஊற்றிடலாம். அது தேங்காய் பால் ஊற்றுறது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பசும்பால் ஆட் பண்ணிடாதீங்க, அது டேஸ்ட்டை மாற்றிடும். அந்த தேங்காய் பால், வெல்லம், அதுக்கு தான் ஒரு நல்ல டேஸ்ட் வரும். இதுக்கு கடைசியாக கேஷ்யூ நட்டு கூட பொரித்து போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் அதோ பல்லு பல்லாக வெட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதை நல்லா நெய்யில் வறுத்து போட்டுறணும், அது நல்லா இருக்கும். இன்னும் அது ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் வறுத்து போட்டுடலாம். அதுக்கு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் பேனில். நெய்யில் இதை போட்டு நல்லா சின்ன சின்ன பல்லாக அப்படி வெட்டி வச்சுக்கோங்க. பருப்பு வேகிற டைம் தான். அப்புறம் எல்லாம் நம்ம வேகமாக வெள்ளைப்பாகு, தேங்காய் பால் எடுத்துலாம் வச்சுட்டா மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி எடுத்துட வேண்டியதுதான். ஈஸியாக செய்திடலாம். ஜாமான்கள்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்காது, வேகமாக பண்ணி முடிச்சிடலாம். இது சீனியெல்லாம் குறைச்சிக்கிறணும்னு நினைக்கிறவங்க நம்ம இந்த இதை பண்ணி அடிக்கடி நம்மளுக்கு பாயசம் சாப்பிடணும் போல் இருக்குன்னா இதை செய்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ பால் பாயசம் கூட சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் ரொம்ப நம்ம சுகர் சேர்க்குற மாதிரி ஆகும் பால் பாயாசம். இது கொஞ்சம் அதுக்கு அடுத்த இது நம்ம சுகருக்கு பதிலாக வெல்லத்தை சேர்த்து சாப்பிட்றது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறேன். பருப்பு சேருது, அது உடம்புக்கு நல்லது. பயத்தம்பருப்பு ரொம்ப நல்லது, தேங்காய் பால் நல்லது. இந்த பக்குவத்துக்கு தேங்காய் பூ வதங்கியிருக்கணும். அந்த நெய்யோடு நம்ம சேர்த்து இதில் போட்டுடலாம்.
இப்போ நம்ம பரிமாறுற பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். நம்மளுடைய சூப்பரான பயத்தம்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.